மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு அடிச்சிட்டு இருக்காங்களே அந்த சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தவர் கமெண்ட் அடிச்சிருந்தாரு. இந்த பதில் அவருக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கே தான் பிரிவினை இல்லை, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியானிட்டி, ஜூஸ், புத்திசம் சொல்லிட்டு இந்த உலகத்தில் எங்கெல்லாம் ரிலீஜன்ஸ் இருக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் பிரிவினைகளும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த மதங்களையும் பிரிவினைகளையும் உருவாக்குறது மனிதன் தான். மனிதனோட இந்த ஈகோயிசம் என்னோடது தான் பெருசு அப்படிங்கிறதுல தான் இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது. ஆனால் அந்த கடவுள் நமக்கு ஒரு வாசகத்தை சொல்லும்போது, ஒரு வழியை காட்டும் போது, இவங்களுக்கு மட்டும்தான், இந்த நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழி, இந்த குரூப்பு மட்டும்தான் இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பிரித்து காமிக்கல. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பை சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வேர்சஸையும் ஒவ்வொரு ஸ்கிரிப்சரில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டைமிங்கில் ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்க. பட் எல்லாமே ஒருத்தவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். பட் மனிதர்கள் உருவாக்கின பிரிவினையை நீங்க பாக்குறீங்களா, இல்ல எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு போன அந்த கடவுளை நீங்க பாக்குறீங்களாங்கிறது உங்க கண்ணோட்டத்துல தான் இருக்குது. உங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் சொல்றேன், முடிஞ்சா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எங்கேருந்து வேணா ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து டேட்டா எடுத்துக்கோங்க. அது பைபிளா இருக்கட்டும், குரான், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், விஷ்ணு புராணம், உபனிஷத், வேதாஸ், எங்கேருந்து வேணா டேட்டா எடுத்துக்கோங்க. இதில் கடவுள் கொடுத்துட்டு போனதா இருக்கிற ஒரு வார்த்தை இது வந்து மனிதர்களுக்கு கம்ப்ளீட்டாக கெடுதலை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் எடுத்து காமிக்க முடியுமா? அகெயின் நான் சொல்கிறேன், மனிதர்கள் ஸ்கிரிப்சர்ஸை மாற்றி எழுதலாம். அண்ட் அதேமாரி சில பேர் இதை தப்பாகவும் புரிஞ்சுக்கலாம். அதனால தான் டெரரிசம் கூட உருவாகுது. ஆனால் அது உண்மையாக இருந்தால் அது அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே அதான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சில பேர் மட்டும் தவறான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ் பொய்ன்னு ஆகிடாது, அது தப்பாகிடாது. மேபி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் கடவுள் வந்து இவங்க மனிதர்கள் கெட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்து காமிக்க முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எல்லாமே நமக்கு நல்லதுக்காக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா அப்படியே கமெண்ட்டில் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எல்லாம் முழு மனசோட சரணடைவோம். எல்லாமே நல்லதுக்கே நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஓம் நம சிவாய. ஆமீன்.